மட்டக்களப்பு மாவட்டத்தில் போரதீவு பற்று பிரதேசத்தில் தற்போது அதிக வறட்சி நிலைமை காணப்பட்டு வருகின்றது. இதனால் அப்பகுதியில் உள்ள குளங்கள் முற்றாக வற்றியுள்ளதுடன் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடும் நிலவி வருகின்றன. இதேவேளை குழாய் மூலமான குடிநீர் வசதியுள்ள கிராமங்களிலும் சீரான முறையில் மக்களுக்கு நீர் கிடைப்பதில்லை எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தண்ணி ஏற்றி கொடுத்தாங்க, இப்போ ஏற்றி கொடுக்க அது சரியா, நான் கொடுத்தா சரியா, இதெல்லாம் இப்போ ஏற்றி கொடுக்குறேன். தண்ணி அதை போய் வெள்ளாளி ஊருக்கு போய் தண்ணி எடுத்து வராங்க, பூலிகளில் இதில் எடுத்து வராங்க, எடுத்து கொண்டு அதை குடித்தாங்க. குளிக்கிறதுக்கு இந்த ஆற்றுகளில் இதுகளில் குடித்தாங்க. கஷ்டம் இந்த லைன் தண்ணி வந்தால் அடங்களுக்கு கொஞ்சம் நெல்லும், இல்லாட்டி கட்டும் கரைக்கும். சில நேரத்தில் தண்ணியை பூட்டி வைப்பாங்க, சில நேரத்தில் எடுப்பாங்க. அது மட்டும் ஜனங்கள் குளித்து சாமான் செஞ்சு அவங்க இல்லாக்கும். இந்த பாருங்க மழை பெய்யா அப்படி கிடக்கு இந்த காணி பூமி எல்லாம் கஷ்டம்தான், ஒரு போகும் தான் சேரு. நேரத்தில் தண்ணி வருது, நேரத்தில் இன்றைக்கி இப்போ தண்ணி ஓடி இப்போ தண்ணி குளத்தை திருப்பினா தண்ணி வந்தால் காலமையில் இல்லை, நீங்கள் பின்னேரம் 3-4 மணிக்கு பிறகு வரும், இல்லாட்டி அதுக்கும் இல்லை. அப்படின்னு இருக்கு. தண்ணி வாய்க்காலில் தண்ணி வந்தால் கிணத்துகளுக்கு விட்டா தண்ணி தட்டுப்பாடு இல்லை. தண்ணி காட்டுனது கத்தடி என்ன அப்படியே கிடக்கு, தண்ணி இல்லாமல் கிணத்துக்கு விட்டு. இவ்விடயம் தொடர்பில் போரதீவு பற்று பிரதேச சபையின் தவிசாளர் விமலநாதன் மதிமேனன் தெரிவிக்கையில், போரதீவு பற்று பிரதேச சபையினால் மாதத்திற்கு 2,32,000 ரூபாய் நிதி குடிநீருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். பிரதேச சபைக்குட்பட்ட பல கிராமங்கள் இந்த குடிநீரின்மையால் கடுமையாக அவஸ்தைப்படுகின்றனர். அந்த வகையிலே எங்களுடைய பிரதேச சபையினால் அனர்த்த முகாமைத்துவ திணைக்களத்தின் ஊடாக பிரதேச செயலாளரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் 500 லிட்டர் பெறுமதியான நீர்த்தாங்கிகள் 23 எங்களுடைய பிரதேச செயலாளரின் வேண்டுகோளுக்கு அமைய 9 கிராமங்களுக்கு இந்த நீர் விநியோகம் நடைபெறுகிறது. அதை தவிர எங்களுடைய பிரதேச சபையினர் குறிப்பாக 1000 லிட்டர்ஸ் தண்ணீர் தாங்கிகள் 16 ஏனைய குடிநீர் தட்டுப்பாடுள்ள கிராமங்களுக்காக வைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இது வருடம் எங்களுடைய பிரதேச சபையினால் நடைமுறைப்படுத்தப்படுகிற சேவைகளில் இதுவும் ஒன்று. அந்த வகையில் எங்களுடைய இனிவரும் காலங்களில் எங்களுடைய பிரதேச சபைக்குட்பட்ட கிராமங்களிலே பல சிறு குளங்கள் காணப்படுகின்றது. அந்த சிறு குளங்களை தூர்வாறுதல் எங்களுடைய போரதீவு பற்று பிரதேச சபையிலே இருக்கிற பல கிராமங்களிலே பல சிறு குளங்கள் காணப்படுகிறது. அந்த வகையிலே அந்த சிறு குளங்களை தூர்வாரும் பொருட்டு எதிர்வரும் காலங்களிலே அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகும் காலமாக காணப்படும் மாறி மழையிலே வருகிற அந்த நீரை சேமித்து வைத்தால் எங்களுடைய குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்க்கலாம். அடுத்தது எங்களுடைய மேலதிகமாக இருக்கிற வயல் நிலங்களை அந்த குடிநீரை வைத்து மேலதிகமாக எங்களுடைய வயல் செய்கை நடவடிக்கையினை மேற்கொள்ளும் பொருட்டு எங்களுடைய பொதுமக்களின் வாழ்வாதாரமும் மேம்படுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய பிரதேச சபை ஊடாக எங்களுடைய நீர்ப்பாசன திணைக்களம், மத்திய மாகாண நீர்ப்பாசன திணைக்களங்கள் அமைச்சர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பிரதேச சபை சார்பாக பல திட்ட முன்மொழிகளை கையளிக்க இருக்கின்றோம். இந்த சிறு குளங்களை நீங்கள் தூர்வாருவதற்கான பணத்தினை ஒதுக்கும்படி. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பிரதேச சபை சார்பாக நாங்களும் வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் கடந்த 3-4 வருடங்களாக எங்களுடைய சபை நிதியிலேயே நாங்கள் செய்து வருகிறோம். அந்த வகையில் குறிப்பாக தும்பங்கனி, திக்கோட, சுரவனையடியூற்று போன்ற ஏனைய கிராமங்கள், தும்பங்கனி இளைஞர் விவசாய திட்டம் என்று எங்களுடைய நீர்கள் இல்லாத பிரதேசங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாட்டர் சப்ளையில் இருந்து 70% எங்களுடைய மக்களுக்காக நீரை கொள்வனவு செய்து 1 லிட்டருக்கு 70% தொகையை கொடுத்து நீரை கொள்வனை செய்து நாங்களும் ஒரு சிறு இலாவ நோக்கோடு இந்த சேவையை செய்து வருகிறோம். அந்த வேளை இனி வரும் காலங்களிலே அப்படியான கிராமங்களுக்கு இன்னும்
நீர் வசதி மேம்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களிலே அந்த மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் திட்ட முன்மொழிவுகளும் நாங்கள் சுமார் 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திட்ட அறிக்கையை தயாரித்து எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற திணைக்களங்களுக்கு அனுப்பியிருக்கின்றோம். அந்த பணம் வரும் பொருட்டு இன்னும் எங்களுடைய மக்களுக்கான தேவைகளை நாங்கள் அதிகரித்து இந்த நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம் என்றதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே எங்களுடைய நீர் சேவையிலே ஒரு நாளைக்கு 22,000க்கு மேற்பட்ட லிட்டர்ஸ் குடிநீர் வளங்கள் வழங்கிக் கொண்டிருக்கணும் சபையினால். அது தவிர எங்களுடைய கிராமங்களிலே இடம்பெறுகிற மரண வீடுகளுக்கான நீர் தேவைகளையும் பூர்த்தி செய்கின்றோம். ஆலயங்கள், இனி எங்களுடைய ஏனைய வறிய குடும்பத்துக்குரிய நீர் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எங்களுடைய சபையினால் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் மாதாந்தம் எங்களுக்கு சுமார் 2,32,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் எங்களுடைய பிரதேச சபை நிதியிலே இருந்து இந்த குடிநீர் வசதிக்காக செலவிடப்படுறது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய போரதை பற்றி பிரதேச சபையானது மிகவும் வருமானம் குறைந்த பிரதேச சபையாக காணப்படுகிறது. அப்படி இருந்தும் எங்களுடைய வருமானத்தை இலக்காக கொண்டு கிடைக்கும் பணத்தில் எங்களுடைய பகுதிகளிலே இருக்கிற மக்களுடைய இந்த நீர் தேவைகளை எங்களுடைய சபையினால் இயலுமான அளவுக்கு நாங்கள் வருடம் தீர்த்து வருகிறோம் என்றதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.